ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்வண்டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வடகரி. இதுக்கு நான் 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அதை வேக விடலாம். வடகரி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். சோம்பு, லவங்கம், பட்டை, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன், வெங்காயம், பச்சை மிளகா, பிரிஞ்சி இலை, தக்காளி, பூண்டு ஒரு 5-6 பல் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது கடலைப்பருப்பு வெந்துட்டுருக்கு. வடகரி எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இப்போது நம்ம அதே இட்லி பானையில் இட்லி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது வடகரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறமா சோம்பு, லவங்கம், ரெண்டு பட்டை, பிரிஞ்சி இலை, எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன், வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி அந்த மாவை நல்லா உதிர்த்து விட்டுக்கணும். கொஞ்சம் கட்டிகள் வைக்கலாம், எல்லாத்தையும் உதிர்க்க தேவையில்லை. இப்போது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம்.
மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். தக்காளி வதங்கிடும். இப்போது புதினா அதோட நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த புதினா தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் எடுத்ததுங்க. புதினா நல்லாயிருக்கும். இது நாட்டு புதினா. இது இதெல்லாம் நல்லா வதங்க விட்டுட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போது அந்த கடலை மாவையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா இது கூடவே சேர்த்து பிரட்டி விடணும். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போது 10 நிமிஷம் அது கொதிக்கட்டோங்க. மூடி போட்டு வச்சிடலாம். இட்லி வெந்துடுச்சான்னு பார்க்கலாங்க. இட்லி வெந்துடுச்சுங்க. இட்லி இறக்கிடலாம். இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா கொதிச்சிச்சுங்க. நல்லா வெந்துடுச்சு வடகறி. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்க வேண்டியது தான். ஏன்னா முதல்ல நம்ம வெங்காயம் வதங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டிருந்தேன். இப்போ பார்க்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி போட்டுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வடகறி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வடகறி ரெடி ஆகிடுச்சுங்க. சாஃப்டான இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.